ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட். நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் போல் பால் எடுத்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி சேர்க்காதனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பேச்சுலோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வெண்ணிலா கஸ்டர்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் கூட எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் போல் மில்க் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிரும். அதனால் பாலில் கலந்துட்டு இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தனால. இப்போ இது கூட நான் ஒரு 200 கிராம் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. ரொம்ப திக்காகவும் வந்துடக்கூடாது. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இதில் நான் கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். மாதுளம்பழம், நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த ஃப்ரூட்ஸ் இந்த கஸ்டர்டில் நல்லா ஊறி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த ஆப்பிள்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை நீங்கள் டைரெக்டாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.